இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உலக நாடுகள் முழுவதையும் ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டுமென்று வைராக்கியத்தோடு செயல்பட்டு ஒவ்வொரு நாடாக பிடித்து வெற்றி வாகை சூடி வந்தார் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மகா அலெக்சாண்டர். மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் படையுடன் சென்று பல நாடுகளை தன் வசமாக்கினார். காசா நகரை பிடித்துவிட்டு எருசலேமை பிடிக்கும் நோக்கத்துடன் எருசலேமை நோக்கி தன்னுடைய படையுடன் முன்னேறினார். மகா அலெக்சாண்டர் எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் எருசலேமுக்கு எட்டியது. ஆனால் மகா அலெக்சாண்டரை எதிர்கொள்ளும் திறன் எருசலேமுக்கு இல்லை. எங்கும் அச்சமும் பீதியும் நிலவியது. ஆனால் இந்த சூழ்நிலையின் மத்தியில் அப்பொழுது பிரதான ஆசாரியனாய் இருந்த ஹெட்குவா எந்தவித அச்சமோ பதட்டமோ இன்றி எருசலேம் நகரிலும் சுற்று வட்டாரத்திலும் இருந்த எல்லா ஆசாரியர்களையும் குறுகிய கால அவகாசத்துக்குள் ஆசாரிய உடையில் வரும்படி கூறி ஒன்று திரட்டினார். பிரதான ஆசாரியன் தலைமையின் கீழ் எல்லா ஆசாரியர்களும் மகா அலெக்சாண்டரை எதிர்கொண்டு சென்றனர். எவ்வித ஆயுதமுமின்றி ஆசாரிய உடையில் இராணுவத்தினரைப் போலவே சீராக நடந்து வருவதை தூரத்தில் வரும்போதே மகா அலெக்சாண்டர் பார்த்தார். அவர்கள் மார்பிலிருந்து 12 வகையான விலையேற பெற்ற வெவ்வேறு நிறத்திலான கற்கள் சூரிய ஒளியில் பளிச்சிடுவதையும் கண்டார். இப்போது அருகில் வந்து விட்டான். இரு திறத்தாரும் நெருங்கி விட்டனர். ஆயுதமின்றி வரும் ஆசாரியர்களை தாக்கும் எண்ணம் மகா அலெக்சாண்டருக்கு தோன்றவில்லை. அலெக்சாண்டரும் நேருக்கு நேர் வந்து நின்றார். குதிரைகள் குளம்பொலிகளோ இராணுவத்தினரின் சத்தமோ போர் வாள்களின் இரைச்சலோ அங்கு இல்லை. எங்கும் நிசப்தம் நிலவியது. மகா அலெக்சாண்டர் அவர்களை உற்று நோக்கினார். ஆசாரிகள் யாவரும் தங்கள் நெற்றியில் பசும் பொன்னிலான ஒரு பட்டத்தை அணிந்திருந்தனர். அதில் முத்திரை வெட்டாக வெட்டி எழுதப்பட்டிருப்பதை கூர்ந்து கவனித்தார். கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலினஸ் டு த லார்ட் என்று எழுதியிருப்பதை கண்டார். அந்த வார்த்தை அவரது இருதயத்தை அசைத்திருக்க வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானால் அவர்கள் சார்ந்திருக்கும் எருசலேம் நகரமும் கர்த்தருக்கு பரிசுத்த நகரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினாரோ என்னவோ. அவர் ஆசாரியர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு, எருசலேம் நகருக்குள் நான் வரவில்லை, நான் என் படையுடன் திரும்புகிறேன், நீங்கள் சமாதானத்தோடு ஊருக்குள் செல்லுங்கள் என கூறி வந்த வழியே திரும்பினார். ஆசாரியர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, இன்றும் ஏதோ ஒரு யுத்த களத்தில் இருப்பது போல நீங்களும் உணர்கிறீர்களா? தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமற கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வைத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்களும் ஆசாரியர் தானே? ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்கிறவர் அவர். நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்கள் பிரச்சனைகளை மாற்றி போடுவார். உங்களுக்கும் சமாதானத்தை அருளி செய்வார். அன்பின் தகப்பனே, கலக்கத்தோடும் போராட்டத்தோடும் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறது போல உணர்ந்து பிரச்சனைகளை சந்திக்க பயத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. உடைய இரத்தத்தால் அவர்களை கழுவி ஆண்டவரை இவர்களையும் ஆசாரியர்களாய் மாற்றுவீராக. உம்முடைய சமூகத்திலே தைரியமாய் வந்து நிற்க கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக. அவளுடைய பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக. கண்ணீரை துடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம்,
கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.